Assalamualaikum. Hi friends and cuties. Welcome to Chalam Tips. Friends, இன்னைக்கு வீடியோல நீங்க கிராஃப்ட் எதுமே பார்க்க போறது இல்ல. சோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, பட் இதுக்கு இன்கிரிடியன்ட் அப்படினு எதுமே தனியா இல்ல. நம்ம கிட்ட வந்து சிக்கன் குழம்பு இல்ல மட்டன் குழம்பு வச்சிருந்தா அந்த குழம்பு வந்து கொஞ்சம் மீந்து போயிருக்கும் இல்லையா? சோ அந்த குழம்பு இருந்தா மட்டும் போதும். அதோட 2 முட்டை சேர்த்துக்கலாம். சோ 2 முட்டை, இந்த அளவுக்கு குழம்புக்கு 2 முட்டை வந்து கரெக்ட்டா இருக்கும். இப்போ நான் எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பு மீந்து போயிருக்கு. சோ அதை எடுத்துர்க்கேன். அதுல வந்து டைரக்ட்டா பாத்தீங்கன்னா 2 முட்டையுமே உடைச்சு ஊத்திக்கலாம். குழம்பு வந்து ஹீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளவுதான். இப்போ நல்லா பாத்தீங்கன்னா இந்த குழம்போட இந்த முட்டை வந்து சேர அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நல்ல காரமா வேணும் அப்படினாக்க நீங்க வந்து பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. இல்ல அப்படினாக்க நமக்கு அந்த குழம்புல இருக்கிற அந்த ஸ்பைசஸே போதும். இது கூட வந்து வேற எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்ல. இப்போ பாத்தீங்கன்னா அந்த எக் வந்து அந்த குழம்போடு நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பீட் பண்ணிட்டேன். சோ குட்டீஸ் வந்து நீங்க உங்க அம்மா கிட்ட சொல்லி இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப எம்மியா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா தோசை தவா வச்சிட்டு அதுல வந்து ஒரு 2 ஸ்பூன் மாதிரி ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கல் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அது அப்படியே நம்ம இந்த தோசை தவால சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பாத்தீங்கன்னா இது ஆம்லெட் மாதிரி நம்ம பரட்டி போட்டு அப்படியே எடுக்க முடியாது. இது வந்து ஓரத்துல இருந்து அப்படியே நம்ம இத மிடிலுக்கு அப்படியே எல்லாத்தையுமே சேர்த்துற வேண்டியதான். சேர்த்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள கொஞ்சம் வந்துட்டு நமக்கு வந்து ஜூஸியாவும், மேலே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெந்தும் இருக்கும். ஓரத்துல இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி நம்ம அப்படியே மிடிலுக்கு பரட்டி போட்டு இத வந்து அப்படியே ஒரு பேக் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். உள்ளுக்குள்ள வந்து லைட்டா வந்து வேகாம மேலே வந்து நல்லா இந்த மாதிரி வெந்து இருக்கும்போது சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு வந்து சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி எது இருந்தாலுமே செஞ்சு பாருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் கிரேவி எக் கலக்கி வந்து ரெடி ஆயிடுச்சு. சோ இதோட கொஞ்சமா கொத்தமல்லி தழை மட்டும் தூவி விட்டு நம்ம அப்படியே இத பிளேட்டுக்கு மாத்தி உடனே சுட சுட சாப்பிட வேண்டியதான். ரொம்ப எம்மியா இருக்கும். சோ கண்டிப்பா வந்து எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான். ஈஸியான ஒரு ரெசிபி உங்களோட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அப்படியே வந்துட்டு இதை நம்ம சூடோடு சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னாக்கா இது மேலே வந்து பெப்பர் தூள் மட்டும் தூவி விட்டுக்கோங்க. வாவ், செம்மையாக இருக்குது. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ நாளை ஒரு கிராஃப்ட் வீடியோவில் உங்களையும் நான் சந்திக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து என்னோட தெரியப்படுத்துங்க. நாளை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.